இங்க நம்ம ஹீரோயின் கடன்காரங்க தொல்லை தாங்க முடியாம எப்படியாவது சம்பாதிச்சு கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வராங்க. தங்கறதுக்கு இடம் இல்லாததால காலேஜ் ஃப்ரெண்ட் சாரா வீட்டுக்கு வரா. உள்ள கால் எடுத்து வச்ச நம்ம ஹீரோயினுக்கு கண்ணே சுத்திடுதுங்க. ஏன்னா சாரா வாழ்றது சும்மா அல்ட்ரா மாடல் லக்ஸரி லைஃப்ங்க. ஏடி சாரா, நீ என்னடி வேலை பார்க்குற, இவ்வளோ காசு அப்படின்னு ஹீரோயின் வாயை பழக்க சாரா சிரிச்சுக்கிட்டே, நீ இப்போதானடி வந்திருக்கிற, போக போக தெரியும், இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு பார்ட்டி இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அடுத்த நாளில் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு ஆஃபீஸில் ரிசப்ஷனிஸ்ட் வேலை கிடைக்குதுங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா வேலை கிடைச்சிடுச்சுமா, அட்வான்ஸ் பணம் கேட்டிருக்கேன், வந்த உடனே அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்கிறான். கட் பண்ணால் அடுத்த நாள் லீவில் ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது சாரா கால் பண்ணுறான். ஏண்டி, எனக்கு சில பார்சல் வரும், கொஞ்சம் வாங்கி வை அப்படிங்கிறாங்க. வந்த பார்சலை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே பயங்கர ரொமான்டிக்கான ஹாட்டான ட்ரெஸ்ஸஸ்ங்க. சாரா வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் கேட்குறான், என்னடி இதெல்லாம், நீ நிஜமாவே என்னதான் வேலை பார்க்குற அப்படி. அதுக்கு சாரா சும்மா கெத்தா, உன்னை மாதிரி வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்க நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நீ ஒரு வருஷம் சம்பாதிக்கிறத நான் வெறும் 10 நாளில் சம்பாதிச்சிடுவேன். நான் யார்கிட்டையும் வேலை பார்க்கல, சோசியல் மீடியாவில் என்னோட ஃபாலோவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளோட ஐடியா கட்டுறாங்க. மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினே மிரண்டு போய் நிற்கிறான். இதெல்லாம் தப்பு இல்லையாடி அப்படின்னு ஹீரோயின் கேட்க, எல்லாமே தெரிஞ்சுதானே அவங்க காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, ஒரு தடவை இந்த லைஃப்பை டேஸ்ட் பண்ணிட்டா நீயே வரமாட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் முகத்தை காட்டாம முகமூடி போட்ட மாதிரி ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றா சாரா. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட காலேஜ் சீனியர் ஜெயலட்சுமியும் இதே ஃபீல்டில் செம பீக்கில் இருக்கிறதா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் ஒரு சில வீடியோஸ்லாம் வராங்க. அந்த வீடியோஸ்லாம் ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. அடுத்த நாள் ஆஃபீஸில் போய் மேனேஜர் கிட்ட ஹீரோயின் அட்வான்ஸ் பணம் கேட்குறாங்க. அந்த ஆளோட கண்ணோட்டமும் பேச்சும் தப்பாக இருக்குங்க. ஆஃபீஸில் தரமாட்டாங்க, என் பர்சனல் காசு வேணா தரவா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குற ஜாடையை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கோவம் வருது. இவனுங்க கிட்ட கஷ்டப்படுறதுக்கு சாரா சொன்ன வழியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சாரா கிட்ட வரா. எனக்கு எப்படி வீடியோ போடணும்னு தெரியலடி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சாரா பார்க்குறவங்களோட ஆசையை தூண்டுற மாதிரி வீடியோ போட்டால் போதும்டி அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினும் வீடியோ போட ஆரம்பிக்கிறான். காசு சும்மா கொட்டுன்னு கொட்டுதுங்க. கடனை எல்லாம் ஸ்பீடாக அடைக்கிறான். அவங்க அம்மா கேட்கும்போது ஆஃபீஸில் சேலரி இன்க்ரிமெண்ட் போட்டாங்கம்மா அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்கிறான். ஒரு மாசத்துல சாராவை விட நம்ம ஹீரோயினுக்கு ஃபாலோவர்ஸ் சும்மா எகிரிடுது. பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல. இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டார்க் வெப்சைட்ல இன்னும் ஹாட்டான வீடியோஸ் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டு ஷாக்கான சாரா, ஏய் வேணாம், நீ வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு, கடனை அடைச்சாச்சு, இப்போ ஊருக்கு போய் நிம்மதியா பிசினஸை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோயின், அன்னைக்கு நீ சொன்னதுதான் சாரா, இப்போ எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருச்சு, நான் இதை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறா. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டே ஹீரோயினோட ஐடிக்கு ஒரு அன்னோன் மெசேஜ் வருதுங்க. அதில் ஹீரோயின் வீட்டுக்குள்ளே மாஸ்க் இல்லாமல் சாதாரணமாக இருக்கிற சில பர்சனல் வீடியோஸ் வருது. அதை பார்த்து 2 பேருமே பதறி போகிறாங்க. அந்த ஐடிக்காரன் மெசேஜ் பண்ணுறாங்க, உங்கள் வீட்டு வைஃபை நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி உன் மொபைல் கேலரியில் இருந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ நான் சொல்கிறத நீ லைவில் செய்யணும், இல்லைனா இந்த வீடியோவை உன் சொந்தக்காரங்களுக்கும் மீடியாவுக்கும் அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. வேறு வழியே இல்லாமல் சாரா அவன் சொல்கிறத செய்கிறான். இல்லைனா மானம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அழுகிறான். அந்த பிளாக்மெயிலர் உன் முகமுடிய கலட்டு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். ஹீரோயினும் அழுதுகிட்டே மாஸ்கை கலட்ட போகும்போது சட்டுன்னு அந்த மெசேஜ் வருதுங்க. வேண்டாம் நிறுத்து, நான் யாருன்னு தெரியணுமா, வீட்டுக்கு வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பயத்தோடவும் ஆத்திரத்தோடவும் ஹீரோயின் கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தா அங்கே நிற்கிறது அவங்களோட காலேஜ் சீனியர் ஜெயலட்சுமி. ஹீரோயின் அதிர்ச்சியாகி, அக்கா நீங்களா இதெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ ஜெயலட்சுமி கண்ணீரோட உண்மையை சொல்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் உன்ன மாதிரி தான் செம பீக்கில் லக்ஸுரி லைஃப் வாழ்ந்தேன். ஆனால் என்னோட அழகை குறைய ஃபாலோவர்ஸும் குறைஞ்சாங்க. என் கூட இருந்த என் புருஷன் கூட என்னை விட்டுட்டு போயிட்டான். இப்போ டார்க் வெப்பில் இருக்கிற ஒரு பெரிய நெட்வொர்க் என்னை பிளாக்மெயில் பண்ணி இந்த வேலையை பார்க்க வச்சுருக்காங்க. காலேஜில் உன்னை நல்ல பொண்ணாக பார்த்தேன். இப்போ நீயும் இந்த சாக்கடைக்குள்ளே வர்றதை என்னால் பார்க்க முடியல. அவனுங்க உன்னை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கத்தான் இதை பண்ணேன். உனக்கு முன்னாடி இப்போ 2 வழி தான் இருக்குது. ஒன்று, இதோட எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நார்மல் லைஃபுக்கு போ, இல்லைன்னா என்ன மாதிரி இந்த ட்ராப்பில் மாட்டி சீரழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜெயலட்சுமி சொன்ன வார்த்தைகளோட உண்மையை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் தன்னுடைய தப்பை உணர்ந்துட்டு அசிங்கமான அந்த சோசியல் மீடியா ஐடியா நிரந்தரமாக டீஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் தப்பிச்சிட்டா. இவளை போல இன்னும் எத்தனையோ பெண்கள் தெரியாமல் இந்த மாய வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு மெசேஜோட இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடுங்க முடியுதுங்க.